நீ ஒழுங்கா உன் மனைவி மேல நேசத்தை செலுத்தலைனா, எப்பொழுதும் அவளுடைய நேசத்தினால் நீ நிறைஞ்சில்லைனா, உன் இருதயம் யார் மேல மயங்கி இருக்கு? பரஸ்திரியின் மேல் மயங்கி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே ஆணும் பெண்ணும், இங்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அப்படி மாத்திக்கிற வேண்டியது. ஆமென் சொல்லுங்க. அதனால தேவனுடைய ஒழுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு ஒரு கணவனை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா தேவன் வச்ச ஒழுங்கின்படி இருக்கணும். பிரிந்து இருப்பது அது வேதத்திற்கு முற்றிலும் சொல்லுங்க புறம்பான காரியம். என்னவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பாவமா இருக்கட்டும், மன்னிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. எத்தனை சாட்சிகளை கேட்கிறோம். இப்ப சமீபத்தில் இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி ஜாஸ்வாசன் செய்தியில கேட்கும் போது, ஒரு இடத்துல போய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, குடும்ப உறவை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் அதிகமா ஆண்டவர் பேசும்போது, உள்ளே இருந்த ஒருத்தர், என் மனைவிக்கு விரோதமாய் நான் இப்படிப்பட்டதான துரோகத்தை செய்து விட்டேன். ஆண்டவர் என்னை வந்து என்ன செய்யறாரு? உணர்த்துறாரு. பாஸ்டர், எனக்கு சொல்றதுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. நீங்க போய் ஒப்புரவாகுன்னு சொன்னா நான் எப்படி பாஸ்டர்? என் குடும்பமே பிரிஞ்சிருமே, என் மனைவி என்னை விட்டு போயிடுவா, நான் இப்படி நடந்துட்டேன்னு சொன்னா அப்படின்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு? ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். மறுபடியும் ஒருக்க பார்க்கும்போது, இன்னும் நான் என் மனைவிட்ட என்ன செய்யல, நான் என்னுடைய தவறை சொல்லி நான் அறிக்கை செய்யலை, ஆனால் எனக்கு மனசு இன்னும் குத்திக்கிட்டே இருக்கு, நான் இன்னும் சரியாகலை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். பிறகு அதுக்கப்புறமா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பார்க்கும்போது கணவன் மனைவி வந்து ரொம்ப சந்தோஷம், பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு. என்ன பாஸ்டர், என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்களாம், பாஸ்டர் என் வீட்டுக்காரர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, ஆண்டவர் எனக்கு அந்த மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு கொடுத்தாரு பாருங்க, நீங்க என்ன செஞ்சிருந்தாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன், நீங்க நம்ம 2 பேரும் நீ பிரியாம இருக்கணும்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணோம். எங்க வாழ்க்கையில பயங்கரமா தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிக்கிட்டு, ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சகம் பண்ணிக்கிட்டு, ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் நடந்துகிட்டு இருந்து தேவன் எப்படி பிளஸ் பண்ணுவாரு? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காரியம் தவறு அப்படின்னா அதை அறிக்கை செய்யறதுக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்களேன். தயங்கவே கூட கர்த்தர்ட்ட போய் சொல்லிடலாம். அவர் வந்து ஆவியா இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் மன்னிப்பாருன்னு தெரியும். ஆனா சக மனுஷர்கள் மன்னிப்பாங்களா? ஆனா மன்னிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலைமையை கர்த்தர் உண்டாக்கி, அப்படிப்பட்ட இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தவறுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் கணவன் தவறி போகிறார், ஏன் மனைவி தவறான வழியில போறான்னா, ஒருத்தர் மன்னிக்க முடியல, ஒருத்தர் நேசிக்க முடியல, நேசத்தை தேடி என்ன செஞ்சிருது? அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அல்லேலூயா. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுது. காரணம் சரியான உரத்துல என்ன செய்யல, தேவன் வச்ச ஒழுங்கின்படியாக என்ன செய்யல, வாழல, தேவன் சொன்னதுபடி கேட்கல, கணவனை நேசிக்க வேண்டியது நேசிக்கல, வருஷ கணக்கா எனக்குன்னேன்னு சொல்லி என்ன செய்யறது? கழுதை அடிச்ச கம்பா திருறது. யாரு சொல்லுங்க? கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும். ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்றேன். மனிதன் தானே தனிமையா இருப்பது நல்லது இல்லை, நாங்க மனுஷி தானே அப்படின்னு சொல்ல. மனுஷன் அப்படின்னா ஆணும் பெண். ஆமென். அவர் மனுஷ ஜாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷ ஜாதியில ஆண் ஜாதி பெண் ஜாதி. ஒரு மனுஷி ஒரு மனுஷன் தனிமையா இருக்கிறதுக்குன்னு நாட்கள் உண்டு, திருமணமாகிற வரைக்கும். அது வரைக்கும் தனிமையாத்தான் என்ன செய்யணும்? இருக்கணும். தன் பரிசுத்தத்தை கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? காத்து கொண்டு உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு முன்பதாக இருக்கணும். அதுக்கப்புறமா தேவன் ஒரு மனுஷனுக்கு மனுஷியவோ மனுஷிக்கு மனுஷனையோ இணைத்து விட்டா மரணம் பிரிக்கும் வரைக்கும் பிரிய கூடாது. ஆமென் சொல்லுங்க. காரணம் எதுவுமே நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லவே கூடாது, முடியாது. என்ன செய்யணுமோ அதை செஞ்சு, எவ்வளவு தாழ்த்தணுமோ அவ்வளவு தாழ்த்தி,
எவ்வளவு உடைக்கப்படணுமோ அவ்வளவு உடைக்கப்பட்டு விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்கணுமா மன்னிப்பு கேட்டுருவோம். என்ன குறைஞ்சா பேர போறோம்? 1000 குறையா இருக்கட்டுமே, 1000 தவறுகளா இருக்கட்டுமே, மன்னி. கர்த்தர் உன்னை மன்னிக்கலையா? ஏன் இதை பேச வைக்கிறான்னு தெரியாது. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வசனத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் 139 சங்கீதத்தை எடுத்து இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துற காரியங்களை பேச நான் பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆண்டவர் இதை சொல்றாரு. நெசமா சொல்றேன், கர்த்தர் சில பேருடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய நன்மையை கொண்டு வரக்கூடாதபடிக்கு இருக்கிற பிரிவினையான காரியங்களை சரி பண்ணுங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் தான். மனைவிக்கு பூரா என்ன இருக்கும், கணவன் பாக்கெட்டை காலி பண்றதுலயே இருக்கும். தனக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கிறது எதுக்கு? முதல்ல சொல்றேன், வீட்டுல ஏன் துட்டு ஓன் துட்டுன்னு எவராது பேசுற வீடு இருந்தா அந்த வீடு இயேசுவின் நாமத்துல உருப்படாமல் போவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. நெசமா சொல்றேன், அது மனைவியா இருந்தாலும் சரி, அது கணவனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரவே செய்யாது. எழுதி கொடுக்கிறேன். ஏன் துட்டு ஓன் துட்டு, ஏன் துட்டை எடுத்தியா, எதுக்கியா எடுத்த, ஏன் துட்ட, யாரு துட்டு? குடும்பத்தில் என்ன ஏன் துட்டு ஓன் துட்டு? கர்த்தர் நம்முடைய குடும்பத்திற்குன்னு வருமானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா பார்க்கலாம். இந்த பிரிவினை எந்த வீட்டில் இருக்கோ அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு 10 காசுக்கு கூட வராது. வாழ்நாளெல்லாம் சீரழிஞ்சே சாவைங்க, வேற வழியே கிடையாது. இதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. வருத்தத்தோட சொல்றேன், எங்க வீட்டுல கூட அப்படி இருந்த காலங்கள் உண்டு. எல்லாம் மாறிட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. துட்டு மேல ஒருத்தனுக்கு மனசு இருந்து ஏன் துட்டு அப்படியே அப்படியே பிடிச்சு வச்சுக்கிட்டு, உனக்கு செலவுக்கு இவ்வளவுதான் கொடுப்பேன், உனக்கு இவ்வளவுதான் என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு 50 ரூபா தான், அதுலதான் நீ என்ன செய்யணும், நீ எனக்கு சோறு போடணும், 3 நேரத்துக்கு சோறு போடணும், நீ பாத்துக்கிடணும், மிச்சம் அதுல நீ கேட்கப்படாது. அப்படி சொல்ற ஆண்கள் இருந்தால் அவர்கள் மேல தேவனுடைய கோபமும் சாபமும் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. குடுக்கறதுலயே பாதியை ஒளிச்சு வச்சு சீரகடப்பாயிலையும் மிளகுடப்பாயிலையும் அந்த பானையிலையும் இந்த பானையிலையும் ஒளிச்சு வச்சு இது ஏன் துட்டு, அதுல ஒரு சீட்டை போட்டு அதை மொத்தமா வாங்கி அதை வட்டிக்கு கொடுத்து அல்லது அதை பேங்க்ல ஓட்டு இது ஏன் துட்டு விளங்கவே விளங்காது. ஆமேன்னு சொல்லுங்க. 2 பேருக்கும் எல்லாமே பொது. ஒரு கணவனும் ஒரு மனைவியும் 2 பேரும் இணைக்கப்படும் பொழுது என்ன சொல்றாரு, பாதி பாதி. ஆமேன்னு சொல்லுங்க. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 பேரும் என்னது, எலும்பும் மாம்சமும் ஒன்னாயிருச்சு. துட்டு மட்டும் என்ன ஒண்ணாக மாட்டேங்குதுன்னு கேட்கிறேன். தப்பா வேற வேறையா இருக்கு. இன்னைக்கே மாத்துங்க, கவனிங்க. இன்னைக்கே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை எல்லாம் பொதுவா வைக்கிறோம், எல்லாருக்கும் பொது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி செய்ய துணியல அல்லது செய்ய மறுக்கிறீங்க, எனக்குன்னு ஒதுக்கணும், அவங்களுக்குன்னு ஒதுக்கணும். அந்த தனித்தனி விளங்கவே விளங்காதுங்க. கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியவே செய்யாது. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க எதிர்பார்க்கிறார், தடைகளை உடைக்க எதிர்பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு சொல்றேன், இப்ப நீங்க போய் உள்ள போய், நான் இங்க இருக்கேன், போய் பாருங்க. துட்டு வச்சிருக்கிற பணம் வச்சிருக்கிற பீரோலுடைய சாவி அப்படியே இருக்கும், அப்படியே கிடக்கும். என் மகன் வேணாலும் போய் எடுக்கலாம், மருமகன் போய் வேணாலும் எடுக்கலாம், என் மகன் வந்தாலும் எடுக்கலாம், யார் வந்தாலும் எடுக்கலாம். ஏன்னா குடும்பம் நம்ம குடும்பம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் இப்போ என் பிள்ளைகளுக்கு என் மனைவி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நான் சொல்றது, எடுத்து வேணுங்கிறத நீ எடுத்து கொடுத்துருன்னு சொல்லுவேன். இப்போ நாங்கள் அப்படி சொல்றது கிடையாது. அவங்க வேணும்னா எடுத்துட்டு போவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் ஒரு குடும்பம்னா அதை என்ன, நான் தான் அதை வைக்கணும், நான் தான் எடுக்கணும்னு இருக்கா? கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு இருக்குன்னு மனசுல கூட இல்லைங்க, எவ்வளவு பையில இருக்குங்கிறது கூட தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே எண்ணி 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 வச்சு ரப்பர் பேண்டை போட்டு வச்சு ஒரு தாள் குறைஞ்சு வச்சுன்னா அப்படியே இருதயத்துல ஓட்ட விழுந்து, உன் இருதயம் எங்க இருக்கு, இருதயம் எங்க இருக்கு? பணத்து மேல. நிஜமா சொல்றேன், கண்ணை மூடனாலும் நீ பரலோகத்துக்கு போறது கிடையாது. எழுதி வச்சுக்கோ.
கர்த்தருடையதான சமூகத்தில் ஒப்பந்தம் பண்ணி எனக்குரியதை எல்லாம் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லித்தானே பேசுறாங்க. ஏன் என்னுடைய சொத்துக்கள் அந்த அந்த அறிக்கையில பார்த்துருப்பீங்களா? கணவன் மனைவி ஒப்பந்தம் பண்ற அறிக்கையில் என்னது? இன்று முதல் என் ஆஸ்திகளை எல்லாம் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? என் ஆஸ்திகள் எல்லாம் உனக்கு நான் என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன்னு மனைவிக்கு கொடுக்கணும். மனைவி இதை பூரா எவ்வளவு தருவ? மாமனார்ட்ட பேரம் பேசுறது. மாமனார்ட்ட என்ன பேர? 100 ரூபாய் நகை வேணும், இவ்வளவு வேணும். உங்க அப்பா 100 ரூபாய் போடுறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான்? 10 பவுனை ஏமாத்திட்டான் அப்படின்னு 25 வருஷம் வரைக்கும் சொல்றது. முத வாயை சோப் போட்டு கழுவு. ஆமென் சொல்லுங்க. சாபம் சாபம். மனைவி கொண்டு வர்றதை வச்சுக்கிட்டு மனைவியினுடைய சொத்துக்களையோ மனைவி மாமனார் கொடுக்குற இதுகளையோ வாங்கி வச்சுக்கிட்டு பெருமையா? ஆமென். என் கல்யாணத்துலையும் சரி, எங்க மக கல்யாணத்துலையும் சரி, எங்க அண்ணன் கல்யாணத்துலையும் சரி, என் தம்பி கல்யாணத்துலையும் சரி, நான் தான் போய் பொண்ணு பார்க்க போகணும், பொண்ணு கேட்க போகணும். பொண்ணு தர்றீங்களா? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு எதிர்பார்க்குறோம். இல்லைங்க, நீங்க என்ன எதிர்பார்க்குறோம்? நாங்க பொண்ணு எதிர்பார்க்குறோம். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் மற்றதெல்லாம் நீங்க தான் பொறுப்பு. நீங்க என்ன செய்யறீங்களோ உங்க பிள்ளைக்கு செய்யணும்னா செய்யுங்க, செய்யாட்டி போங்க. ஆமென் சொல்லுங்க. போகும்போதே ஒரு வாளியவும் உலக்கையும் தூக்கிட்டு போறது. ஆமென் சொல்லுங்க. பெரிய வாளியவும் உலக்கையும் தூக்கிட்டு போறது, அள்ளிட்டு வர்றது. எங்க போறது? அப்படி யாராவது இங்க இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க நினைவுல மண்ணு விழுவதாக. இன்னைக்கு உன் பிள்ளை கல்யாணத்துக்கு போய் என்னமாவது கேட்ட அன்னைக்கோட குஷ்டரோகம் யார பிடிச்சது? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? வசனம் தெரியாதோ? நாகமானுடைய குஷ்டம் யார பிடிச்சது? கேயாசியை பிடிச்ச. கேயாசி ஓடனா, தொக்கு 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 தொக்குன்னு ஓடனா. ஐயோ, எங்க எஜமான் கொடுத்ததை வேண்டான்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு போனா. என்னடா விறுவிறுன்னு ஒடியாடுற? என்ன அப்படின்னா, இப்பதான் 2 பேர் அங்கிருந்து வந்தாங்க, அவர்களுக்கு மாற்று வஸ்திரமும் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டிய இருக்குது, நீ 2 சேக்கலை கொடுத்தீர்னா நாங்க அவங்களுக்கு கொடுப்போம்னு எலிசா சொல்லிவிட்டேன். அதை அப்படியே வாங்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு எலிசாவுக்கு முன்பதாக வந்து அப்படி ஜம்மு நின்று, எங்கிருந்து வருகிறாய்? நான் உமது அடியான் எங்கும் போகவில்லை. அப்படியா? எங்கும் போகவில்லையா? உனக்கு நீ ஓடி போகும்போது உனக்கு எதிர்கொண்டு வரும்படி நாகமான் இறங்கி ஓடி வந்தானே ரதத்தில், அப்போது என் மனசு உன் கூட வரலையாடா? பணத்தை வாங்குகிறதற்கும் சொத்துக்களை சேர்ப்பதற்கும் இதுவா காலம்? அவனுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியை விட்டு என்னைக்கும் நீங்காது. இதான உனக்கு பதில். சொன்ன உடனே குஷ்டரோகிய மாறினான். நாகமான் தப்பிச்சிட்டான். சொல்லுங்க. நாகமான் கொண்டு வந்த குஷ்டரோகம் கேயாசிக்கு வந்துருச்சு. பணத்தின் மேல ஆசை வந்தா குஷ்டரோகிக்கு சமம். நீ குஷ்டரோகத்துக்கு மருந்தே, ஏன்னா அது பாவத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசுறது கூட ஒருவேளை தப்பா போயிருமோன்னு நான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா? இனி வரும் காலத்துல அந்த அந்த என்னது ஆபிரகாம் காலத்துல போய் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும் போது அந்த எலியேசர் போய் அந்த ரெபேக்காளுக்கு போய் பெண்ணு கேட்கும் போது இவ்வளவு கொடுக்குறீங்களான்னு கேட்கல. என்ன செஞ்சானா? கைக்கு கடகமும் காதணிகளும் பொண்ணு ஆபரணங்களையும் கொடுத்து பொண்ணை கேட்டு வந்தானா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி போற போக்க பார்த்தா பொண்ணு கொடுக்குறீங்களான்னு கேட்க, இந்த இவ்வளவு பொண்ணையும் வச்சுக்கங்க, உங்க பெண்ணை எங்களுக்கு தாருங்கள்னு கேட்கிற நிலைமை வந்துரும் போல. அல்லேலூயா சொல்லுங்க. அதைத்தான் சொல்றேன். நான் பேசுறதே இப்ப தப்பா போயிரும் போலேன்னு யோசிக்கிறேன். இந்த நிலைமையிலையும் நீ மனம் திரும்பாம போனா உன் பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடியாம போயிடாம. ஆமென் சொல்லுங்க. ஜாக்கிரதை. தேவ சித்தத்தின்படி நான் சொல்றது. கல்யாணம் முடிஞ்சது. இப்ப எல்லாம் 18 வயசுலயே அது என்ன செய்யுதுங்க? ஆதாமை தேடிறதுக்கு, ஏவாளை தேடிறதுக்கு. அது வேற விஷயம். ஆதாமா இருந்தா ஏவாளை பைய தேடுது, ஏவாளா இருந்தா
ஆதாமோட ஓடி போயிருது. அந்த மாதிரி எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் ஆதாம் கவனமா காத்திருந்தான். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி போனா அதுக்கு பொறுப்பு ஆண்டவர் இல்லை, நீதான். அல்லேலூயா சொல்லுங்க. அது 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 அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவ சமூகத்துல குடும்பத்தை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு பாரத்தோட சொல்றாரு, நான் உன் குடும்பத்தை பிளஸ் பண்றதுக்கு இருக்கிற சின்ன சின்ன தடைகளை தூக்கி எறி. உன் குடும்பம் பரலோகமா மாறும். உன் குடும்பம் என்னால் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்றீங்களா? ஏன் ஒரு மனம் இல்லை. குடும்பமா உட்காந்தா சண்டை வந்துடுது. நான் ஒரு குடும்பத்தை ஒரு சகோதரங்க, உங்க வீட்டை குடும்ப ஜெபம் எல்லாம் நடக்குமா? எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருக்கீங்க. குடும்பமா உட்காருவோம், எந்திக்கும் போது பயங்கர சண்டை வந்துடும். என்ன நாங்கள், நான் ஒரு பாட்டு எடுப்பேன், அவர் ஒரு பாட்டு எடுப்பேன், அவர் ஒரு, நான் ஒரு பக்கம் இழுப்பேன், அவர் ஒரு இழுப்பாரு. கடைசியில் முடியும் போது சண்டையில தான் முடியும். அதுக்காக நாங்கள் தனித்தனியாவே ஜெபம் பண்ணிக்கிறோம். என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை. ஐயா கூடி உட்காரும் போது சந்தோஷமா உட்காருவாங்களாம், செவம் முடியும் போது சண்டையில முடிஞ்சிருமா? அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, பேய் இருக்கா? ஒரு ஆளு தப்பா பாடினா என்ன பொறு? ஆமென் சொல்லுங்க. கைதட்ட தெரியலன்னா என்ன சொல்லி கொடுப்போம்? ஆமென் சொல்லுங்க. இதை ஜெயிக்க முடியாதவன் கர்த்தர் நீ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் ஆண்டவர் பொறுத்திருக்காருல. ஆண்டவருடைய அன்பை உணராதவன் அடுத்தவனை என்ன செய்வான்? குறை சொல்லி குற்றம் சொல்லி தேவனுடைய காரியத்தை கெடுத்து போகும். தேவனுடைய, நான் சொல்றேன், குடும்பமா ரட்சிக்கப்பட்டவங்க, கணவன் மனைவி பிள்ளை, ஒத்த பிள்ளையோ இல்லையோ பிரச்சனை இல்லை, முழுசா உட்காந்து ஒரு நேரம் ஆகிலும் குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அது எதுக்கு தெரியுமா? குடும்ப ஜெபம் தான். சில பேர் சொல்லுவாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு. அப்படி எங்க வசனம் சொல்லுது? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு, அப்படி எங்க வசனம் சொல்லுது? இவங்களா கட்டுக்கரை அடிச்சு வர்றது, என்னென்னத்தையா சொல்றது இல்ல. குடும்ப ஜெபமா உட்கார்ந்தா, நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சண்டை வந்துருதுன்னு. ஏன்னா ஒருத்தன் குறை ஒருத்தனுக்கு என்ன செய்யும் தெரியும். அதெல்லாம் மன்னிச்சு அதெல்லாம் தாங்கி ஒரு ஆளை நீண்ட ஜெபம் பண்ணுவார். எங்க நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் பண்ணி ஆரம்பிச்சு உலகமெல்லாம் சுத்தி வந்து டக்குன்னு முடிப்பாரு. ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்றது. புரிஞ்சுக்கோங்க, நீள ஜெபம் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அது வரைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே பொறுமையா இருக்கிறதுக்கு கிருபை வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அதாவது என்னன்னா, எதுக்காக ஆண்டவர் சபையா கூடி வர சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? ஒருவரை ஒருவர் பாட்டு கற்றுக்கொள்ளுகிறதுனா ஒருவரை ஒருவர் பெரிய அனுபவம் அது இல்லை. நம்ம பக்கத்தில் உட்காந்தவங்க ரொம்ப மோசமா இருக்கும், அதையும் தாங்கி பிரதர் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நேசிக்க பழகணும். நம்மை விட குறைவாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களே அன்பு கூற பழகணும். நம்மளை விட ஒசந்து இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ள. இதெல்லாம் ஐக்கியம் எதுக்குன்னா நாம குறைவாய் இருக்கிறவர்களை தாங்கவும் நிறைவாய் இருக்கிற இடத்துல கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் ஒரு வாய்ப்பத்தை என்ன செய்யறாரு? சபைங்கிற ஒரு குடும்பத்தை, அந்த கூடுகையை வச்சிருக்காரு. அது மாதிரி குடும்பத்துக்குள்ள உட்காரும் போதே, குடும்பமா உட்கார்ந்து பாடும் பொழுது, பேசும் பொழுது, ஜெபிக்கும் போதே அந்த பொறுமையை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதுக்குத்தான் சொல்றது. குடும்பமா உட்கார்ந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணவே தெரியாது, பரவாயில்ல, ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க. உங்க மனைவிக்கு ஜெபம் பண்ணவே தெரியல, பரவாயில்ல, நான் சொல்றியாமா? சொல்லலாமா இல்லையா? சொல்லி கொடுக்கலாம்ல. இப்ப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க, பிள்ளைகளுக்கு பழைய ஜெபம் பண்ண தெரியல, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா இல்லையா? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? கற்றுக்கொள்ளுவதற்கும் நாம் வளருவதற்கும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? வாய்ப்பு. அதனாலதான் குடும்பமா உட்காருங்க, ஒரு மனமா உட்காருங்க. ஒரு மனம் இல்லாட்டி ஜெபம் ஓடாது. ஒரு மனப்படுங்க. ஆண்டவரே, நாங்க ஒருத்தவங்க படிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க படிக்காம இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு வாசிக்க தெரியும், ஒருத்தவங்களுக்கு வாசிக்க தெரியாது. மற்றவங்க வாசிக்கும் போது புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல, அப்படின்னா அதுக்கு வசதி இருக்குல்ல. ஆமென். குடும்பமா இருக்கிறவங்க ஒரு நேரம் ஆகிலும் இணைஞ்சு உக்காந்து பிள்ளைகளை வச்சு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. குடும்பம் இல்லாம தனிமையா இருக்கிறவங்க தனிமையா தேவனோடு உறவாடுங்க, தப்பே இல்லை. புருஷன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரத்தே, ஏற்ற இறக்கம் இருக்கத்தே, அதை மன்னிச்சு மறந்து
ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? ஒரு மனமா வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட கூடாது. நமக்கு கொடுத்த காரியத்தை நம்ம உண்மையா பயன்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன், கொஞ்சத்துல உண்மை இல்லாட்டி நமக்கு எதையுமே கொடுக்க முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அநேக குடும்பங்களை நாம் பிளஸ் பண்ணவும், அநேக குடும்பங்களில் சமாதானத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நான் செயல்படுத்த முடியாததுக்கு காரணம் நிறைய சின்ன சின்ன காரியங்கள். சின்ன காரியம் விட்டு கொடு. நேசிக்க முடியாத யாருமே கிடையாது. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, நான் சொல்றது உண்மையான்னு சொல்லி. கணவன் மனைவியுமா இருப்பாங்க, இது அது என்னது, எலியும் பூனையுமா இருப்பாங்க, கீரியும் பாம்புமா இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தவங்க மறிச்சு போயிடுவாங்க. அன்னைக்கு மறிச்ச அன்னைக்கு அவங்க அழுகிறத பார்த்தீங்கன்னாக்கும், ஐயையோ என்னை இவ்வளவு நேசிச்சாங்களேன்னு சொல்லி அழுவாங்க. இவ்வளவு நாள் நீ சொன்னதை கூட கேட்க மாட்டேன் அப்படின்னா அன்னைக்கு அவங்க வகை வகையா சொல்லி சொல்லி அழுவாங்க. புரியுதா உங்களுக்கு? என் தங்கமே என்ன சொல்லாம இல்லாம போயிட்டியான்னு, நீ எத்தனை தடவை சொல்லாம இல்லாம வீட்டை விட்டு போயிருக்கிற? உன் வீட்டுக்காரி அது எங்கேயா போனேன்னு கேட்டா உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமோ அப்படின்னு சொல்லாம இல்லாம போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அங்க போகும்போதே சொல்லிட்டு போவோம். யாராவது சாகும்போது சொல்லிட்டு சாவாங்களா? இல்ல நீ விடுவியா? சொல்லிட்டு போக வாய்ப்பு இருக்கிற இடத்துக்கு நீ சொல்லிட்டு போக மாட்ட. புரியுதா உங்களுக்கு? நான் இங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா, ஒரு சூழ்நிலைக்கு போறேன், ஒரு கடைக்கு போறேன், நான் கடைக்கு போறேன், இதை வாங்கிட்டு வந்துடுறேன், இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். இது வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீ சொல்லிட்டு போக மாட்ட. ஆனா சாவை யாருமே சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க? சாக மாட்டாங்க. சாவு சொல்லிட்டும் வராது. அதுக்கு ஐயையோ சொல்லாம இல்லாம போயிட்டு ஏன்னு சொல்லி அழுவாங்க. என்ன நாடகம் பார்த்தீங்களா? என்ன திருட்டுத்தனம் பார்த்தீங்களா? சொல்லிட்டா சாவாங்க, சொல்லாம தான் சாவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, தெரியாம வந்ததுனால போயிட்டாங்க. ஆனா எத்தனை தடவை நீ தெரியாம சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு என்ன செஞ்சிருக்கிற? சொல்லிட்டு போகணும் தெரியாது, பொய் சொல்லிட்டு போறது. இங்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போறது, அங்க போறேன்னு சொல்லிட்டு இங்க போறது. எத்தனை பொய் சொல்லி இருக்கிற? மனம் திரும்ப. அதாவது என்ன ஆகும்? பூராமே தப்பா செஞ்சே பழக்கம். அவங்க அழுகிறத பார்த்துக்கிட்டு எவ்வளவு நேசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. புருஷனும் பொண்டாட்டினா இப்படியில இருக்கணும்னு சேர்ந்து வாழ்ந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னா 3 மாசம் ஆச்சு. ஜாக்கிரதை. ஆண்டவர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து, ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்தி வாழ்றது தான் குடும்பம். ஆமென். ஆமா, அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கி எடுத்து வாசி பாருங்க. ஒன்பது வாசி பாருங்க. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் உனக்கு பங்கு, உனக்கு சந்தோஷம் அப்படின்னா நீ உனக்கு நியமிக்கப்பட்ட கணவன் மனைவியோட சமாதானமா சந்தோஷமா வாழ்றதே உனக்கு நியமிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அதையும் கெடுத்துவிட்டு, ஏன்னா பரலோகத்துல மனைவி கணவன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் ஒரே நாள்ல செத்து, கையை பிடிச்சுக்கிட்டே செத்து. பாத்தியா, இந்த கணவனும் மனைவியும் இணை பிரியாதவர்கள், மரணத்திலும் இவர்கள் இணைந்தே போகிறார்கள். நான் அங்க போய் என்ன சேர்ந்து வாழ முடியாது. உனக்கு வீடெல்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அங்க போய் நீங்க கணவன் மனைவி ஒரே நேரத்தில் மரித்து போனாலும் அங்கே தேவதூதரை போல இருப்பீர்கள். அங்கே கணவனும் இல்லை, மனைவியும் இல்லை, உறவும் கிடையாது, அங்க பிரிவும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அதனால இங்கே நமக்கு அந்த பந்த பாசம் நேசம் எல்லாம் கொடுத்துருக்காரு. இங்கே ஒழுங்கா நம்ம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கப்பட்ட காலங்களை நல்லா என்ன செய்யுங்க? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா, கர்த்தர் கொடுத்ததை சந்தோஷமா வச்சு அனுபவிங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒழுக்கம், அதாவது என்னன்னா, வரமுறையை தாண்டுவது பாவம். வரமுறைக்குள்ள இருக்கிறது பாவமே அல்ல. கர்த்தர் வச்ச ஒழுங்குக்குள்ள நீங்க எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணுகிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான், அப்படி வசனம் சொல்லுது. அப்ப ஸ்திரீயோட என்ன அர்த்தம்? தேவன் வச்சிருக்கிற குடும்பம்ங்கிற ஒழுங்க தாண்டவன் அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்குள்ளதான் நீங்க என்ன செய்யணும்? உங்க உறவுகள் இருக்கணும். அதை நீட்டிக்கிட்டு இருதயத்துல கூட நம்ம வேற சிந்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில தவறான காரியங்கள் தொடருறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, சத்தியம் தெரியல. ஆனபடினால இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு சொல்லி, எப்படி நீங்க இருக்கீங்க, என்ன செய்யலாம், இந்த ஒருவேளை பிரிவினை இருக்கா, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, பிரிஞ்சே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் என்ன செய்யணும்? மாறணும். குடும்பம். இன்னொரு வசனம் இருக்கு, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை. அந்த வசனத்துடைய மீதத்தை சொல்லுங்க பாப்போம். கர்த்தரிடத்திலிருந்து தயையையும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தர் அருளும் ஈவு, அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவி கர்த்தர் அருளும் ஈவா இருக்கிறது. அந்த முதல் சொன்ன வசனம் என்னது? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஆமென் சொல்லுங்களேன். நன்மையை எதுக்கு ஒதுக்கி வைக்கணும்? நன்மையை எதுக்கு பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு யோசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரிடத்துல தயையையும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு இருக்கு. அப்ப பிரிஞ்சு வாழ்ந்தா கர்த்தரிடத்துல இருந்து உனக்கு வர்ற தயை, சொல்லுங்க, ஸ்டாப். கர்த்தர் வச்ச ஒழுங்க நீ மாறும்போது கர்த்தரும் தன்னுடைய தயையை, கிருபையை உனக்கு கொடுக்க ஸ்டாப் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் வச்ச ஒழுங்க, கர்த்தர் கொடுத்த கிருபையை, கர்த்தர் நம்ம கொடுத்ததை ஒழுங்கா பயன்படுத்தி நம்ம சரியான விதத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனைவியினிடத்துல கணவன் அன்பு கூறணும். மனைவி தேவனுக்கு வசனத்துக்கு பயந்து புருஷர்களிடத்துல பயபக்தியா இருக்கணும். ரெண்டு பேரும் இப்படி வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நீங்க புருஷனுக்கு பயப்படாத ஸ்திரீகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படவே, புருஷனை கனம் பண்ணாத ஸ்திரீகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படவே, மனைவியினிடத்தில் அன்பு கூறாத கணவன் தேவனிடத்தில் அன்பை பெறவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. மனைவியினிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னா நான் என்னன்னு சொன்ன நான் உங்கள்கிட்ட குறைகளை பார்த்து நான் சொல்றேன், என் சொத்துக்களை எல்லாம் நீதான் அதிபதி. ஆமென். ஏன் இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா, அவ தனக்குன்னு என்ன செஞ்சா, தங்க அம்மா வீடு கொண்டு போய் சேர்த்து வச்சிடறா. இங்கதான் இருக்கா 20 வருஷமா, ஆனா எது எடுத்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகுது. ஆமென் சொல்லுங்க. ஆனா மாமியா வீட்டுக்கு என்ன செய்யறது கிடையாது. நான் முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா எதை சொல்ல வர்றாருன்னு எனக்கு நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏதோ ஒண்ணு இடிக்குது, ஏதோ ஒண்ணு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல விரும்புறாரு, யாருக்குள்ளே ஒன்ன போட விரும்புறாரு. நிஜமா சொல்றேன், என்னை நடத்துறதுனால சொல்றேன். 20 வருஷமா குடும்பம் நடத்திட்டோம், ஏதாவது ஒண்ணு கிடைச்சா உடனே அவங்க அம்மா வீட்டு கொண்டு போய் பதுக்கி வச்சிடறான். அப்படின்னா எங்க இருக்கு இருதயம்? இன்னும் எங்க இருக்கு இருதயம்? சரி விடு, உங்க அம்மா கொடுக்கறனா கொடு, அவங்களும் நம்ம தாயார் தான், இனி உன்னைய பெத்து கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கும் கொடு அப்படின்னு இவர் சொன்னாலும் அங்கதான் கொண்டு கொடுக்குறார். இவரை பெத்த வீட்டுக்கு எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான்னா நீ சபிக்கப்பட்டவன் அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். மாமியாவையும் நேசிக்கணும், தங்கம்மாவையும் நேசிக்கணும். அதே மாதிரிதான் இங்கே. ஆமென். 2 பேரும் அம்மா தானே, 2 பேரும் அம்மா தானே. 2 பேருக்கு ஒரு கடிச்ச வாக்கு கூட தர கிடையாது. ஒரே கருமி தனக்குன்னு சேர்த்து வச்சு பேங்கில போட்டு தாம்பேரில் போட்டு குடிச்சிட்டு தானும் திங்கிற கிடையாது, மற்றவங்க. அதுவும் சாபந்தேன், அதுவும் சாபந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா காரியங்களை வசனத்தின்படி நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடியில சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன். ஒரு கணவனுக்கு, ஒரு மனைவிக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு 3 தாய் தகப்பன் உண்டு. சொல்லுங்க பாக்கலாம். 1 யாரு? பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்க சொல்லிடுவீங்க. ஒரு ஆளுக்கு 3 தாய் தகப்பன் உண்டு. ஒரு தாய் தகப்பன் தானே எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல. 1 உங்க அம்மா அப்பா, 2வது மாமனார் மாமியார்,
மூணாவது ஆவிக்குரிய தகப்பன், பாஸ்டர், பாஸ்டர். ஆமென். இந்த 3 பேரையும் சரிசமமா வச்சிருக்கிறவன் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். எங்கம்மா எங்கம்மா எங்கம்மான்னு மட்டும், எங்க அம்மாவை மட்டும் பார்க்கப்படாது, எங்க அப்பாவை மட்டும் பார்க்கப்படாது. 3 பேருமே உங்க அம்மா அப்பா தான். ஆமான்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இது வரைக்கும் தெரியாதியா, தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் தங்க வீட்டுக்கு மட்டும் செய்கிறதுக்கு சந்தோஷமா 1000 கொடுத்தா கூட சந்தோஷப்படுவாங்க. ஆனா மாமியாருக்கு கொடுத்துட்டா இருதயத்துல பெரிய ஓட்ட விழுந்து அப்படியே அவங்களுக்கு இழப்பு வந்துடும். 1000 ரூபாய் போச்சே, 1000 ரூபாய் மாமியார் கொடுத்துட்டாலே, இழப்பு வந்தே சாகடாம அவனேன்றார். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்கும் போது உனக்கு வலிக்குதா? வலிக்கல. ஆமா, அவளை பெற்று உனக்கு கொடுத்து உனக்கு சோறு காய்ச்சி போட உன்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு கொடுத்துருக்கார்கள்ல, அவங்களே நீ பார்க்கணும்ல. ஆமென் சொல்லுங்க. இந்த மாமனார் மாமியார் சண்டை சபைக்குள்ள இருக்கிறவங்க வாழ்க்கையில வரவே, என சத்தியத்தை தெளிவா சொல்லி தர்றோம். ஆமென் சொல்லுங்க. அவர்களும் தாய் தகப்பன். நீங்க எங்க மாமியார்ட்ட கேளுங்க, எங்க அத்தையிட்ட கேளுங்க, உங்க மருமகன் எப்படின்னு. ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் செய்யறதை விட அவங்களுக்கு நான் வந்தா கனப்படுச்சேன். ஆமென். ஏன்னா அவங்க தூரம் தொலைவில் இருக்காங்க, இவங்க எப்பனாலும் வந்துக்கிடுவாங்க போய்க்கிடுவாங்க. எங்க அப்பாட்டையும் கேட்டு பாருங்க, இங்க வந்து நீங்க இருங்கப்பா, நாங்க உங்களை கவனிக்கிறதுக்கு கடமை பட்டிருக்கோம் அப்படி. நானும் என் மனைவி நான் சொன்னதை விட என் மனைவி சொன்னாங்களா இல்லையான்னு கேளுங்க. ஏன்னா எங்க அப்பா எனக்கு உரிமைப்பட்டவர் இல்லையா, அத நான் சொல்றதை விட என் மனைவி சொன்னாத்தே அவங்களுக்கு என்ன செய்யும்? சரியா இல்லையா? மருமகளே சொல்லிட்டா அப்படின்னு, எப்பா நீ கூப்பிடுவப்பா, உன் மனைவி உன்னை என்ன மாதிரி சொல்லிடப்படான்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா அவளையே கூப்பிட்டாருன்னா, இந்த எங்க அப்பா இருக்கார் போகும்போது கேட்டு பாருங்க, என் மனைவி எத்தனை தடவை நாங்க போய் வீட்டுல போய் போகும்போது, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், பேசாம இங்க 3 நேரம் சாப்பிட்டுட்டு பேசாம இங்க இருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையான்னு. நான் சொன்னதை விட என் மனைவி என்ன செஞ்சிருக்கா? நான் அவங்கள நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன் இந்த வயசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு வடையை சுட்டுக்கிட்டு ஆப்பத்தை சுட்டுக்கிட்டு பால் பாக்கெட்டு போட்டுக்கிட்டு பேசாம உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒண்ணுக்கு முடியல, இங்க மகளோட இருங்க. இல்ல அங்க கணவன் இல்லாத மனைவி மக இருக்கிறா, அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். நல்லது, உங்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்க, உங்களுக்கு அவ உதவி செய்யும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை பேசுறதுல குறைஞ்சா போயிருது. ஆமேன். என்னத்தை எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா வச்சீங்களா, வாரத்துக்கு ஒரு நாள் கேட்டால குறைஞ்சி வருதா? எல்லாருக்கும் தான் போன் ஓசி தானே. ஆமேன்னு சொல்லுங்க. என்னைக்காவது மாமியாருக்கு போன் பண்ணி கேட்டிருக்கீங்களா? மாமனாருக்கு போன் பண்ணி கேட்குறீங்களா? என்ன ஒரு மாதிரியா பாக்குறியா? செஞ்சு பாருங்க, உங்க வீட்டுல மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். அவங்க உங்களை குறித்து அப்படியே அவங்க மேல இருக்கிறதான அந்த கீயமெல்லாம் சட்டார்னு ஆறி, என் மருமக என்னன்னு தெரியல இப்படி மாறிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க பார்த்து நீ நல்லா இருன்னு சொன்னா உனக்கு ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க மேல யாராவது மன வருத்தமா இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல மாமியாவும் மாமனார் தான் இருப்பாங்க, அல்லது நாத்தனாவும், வேற மச்சா மாமே அல்லது குழந்தைங்க, இவங்கெல்லாம் பார்த்தா எங்க மாதிரி அப்படிம்பாங்க. அப்படி இருக்காதீங்க. அதே மாதிரி இங்கிட்டு என்ன செய்யாதீங்க. மனைவி வீட்டில் நேசிங்க, புருஷன் வீட்டை என்ன செய்யுங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கிருபை மேல கிருபை கொடுப்பார், நன்மை மேல நன்மை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன மன்னிக்க முடியாத காரியத்தை உதறி தள்ளி ஆண்டவர் என்னை எவ்வளவோ மன்னிச்சிருக்காருன்னு சொல்லி மன்னிங்க. மகிழ்ச்சியின் வெள்ளத்துல உங்க குடும்பம் மாறும். அல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்போம் நம்ம ஜெபித்து. ஆமென். ஜெபித்து முடிக்கும் போது நம்ம அதுக்கப்புறமா எல்லாம் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த வாரத்தில் நாங்கள் வெளியூர் போக வேண்டி இருக்கிறது. வர்ற 27, 28 ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போக வேண்டி இருக்கிறதுனால நாங்கள் புதன்கிழமையே போகிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறோம். அதனால் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்காது. நீங்கள் தனியாக ஜெபிங்க. அதே மாதிரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஸ்தோத்திரம் திருவிருந்து ஆராதனை இருக்கும். அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க. எழும்புங்க எழும்புங்க எழும்புங்க, எழும்பி தூக்கி விடுங்க. தேங்க்யூ ஜீஸ். அப்படியே கண்களை மூடி இந்த வாரத்தில் நீங்கள் தனிப்பட்டு தேவனோட உறவாடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உபவாச ஜெபம். நீங்கள் வீடுகளில் இருந்து ஒரு நேரமாகிலும் சாப்பிடாம, ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கி
நான் இன்னும் உம்மிலே வளர, நான் இன்னும் உமக்காக ஜீவிக்க என் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்னு சொல்லி தனிப்பட்டு உட்கார போறீங்க. ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் பொதுவான ஜெபம் இல்லை. ஆனபடினால் நீங்கள் தனித்து உட்காந்து, வெள்ளிக்கிழமைன்னு அவசியம் இல்லை, சனிக்கிழமைன்னு அவசியம் இல்லை, என்னைக்கு உங்களுக்கு லீவு கிடைக்குதோ, டைம் கிடைக்குதோ அன்னைக்கு உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து, என்னென்ன காரியம் எனக்குள்ள நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாதபடி, நான் குடும்பமாக சமாதானமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடாதபடிக்கு என்னென்ன காரியம் தடையாக இருக்கோ அதெல்லாம் அகற்றுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறீங்க. உபவாசித்து அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவனோடு மனிதர்களோடு சமாதானமாக போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வாரத்தில் பைபிள் ஸ்டடியும் இருக்காது. ஆனபடினால அந்த நாட்கள் நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் கூடி ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபிங்க, தனிப்பட்டு ஜெபிங்க. 1 மணி நேரம் ஆகிலும் உட்காந்து அந்த புஸ்தகத்தில் உங்களுக்கு ஜெப புஸ்தகம் கொடுத்துருக்கோமே அதை வச்சு உட்காந்து குடும்பமாக ஜெபிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, போராட்டத்தின் மேலே போராட்டம், பலவீனத்தின் மேலே பலவீனம், தாக்குதல் மேலே தாக்குதல் வந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் ஜெபத்தில் தாங்குறோன்னு சொல்லி ஊழியக்காரர் குடும்பத்தை, ஊழியத்தை, ஆண்டவர் சமூகத்தில் வர்ற ஜனங்களை தாங்கி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஜெபத்தை கூட்டுங்க. நிறைய பேருடைய வாய் இன்னும் ஜெபத்துல திறக்கல, ஜெபிக்கிறதுக்கு வாய் வரல. குடும்பத்துல சமாதானம் இல்லாத காரியம் இருந்தா மாற்றுங்க. குடும்பத்துல கணவன் மேல மனைவி மேல மன வருத்தம் இருந்தா ஒப்புரவாகுங்க. சமாதானமா ஆகிட்டு தேவ சமூகத்துக்கு வாங்க. ஒருத்தர் நேசிக்க முடியாத குறைகள் இருந்தா அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கை செய்து விட்டு விட்டு மன்னிங்க. அவங்க தானே தப்பு செஞ்சாங்க, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சொல்லாதீங்க. ஆண்டவரோட நம்ம சமாதானமாகிறது லேசு, ஆனா மனிதர்களோடு ஆகும்போது தான் தேவன் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகளை தந்தீரையா, நல்ல குடும்பத்தை தந்தீரையா, செல்ல பிள்ளைகளை தந்தீரையா, அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா, அணைக்கும் கணவனை நீ தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செஞ்ச நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி நன்றி ஐயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க நல்ல குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை கொடுக்க போகிற குடும்பமா இணைக்க போகிற மக்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னாரே, தனியா வச்சிருக்காம குடும்பமாய் மாற்றினவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் இணைக்கப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
சோத்திர 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 சோத்திர. பிரிவினைகள் மாறட்டும். சொல்லுங்க, பிரிவினைகள் மாறட்டும். மன்னிக்க முடியாத சுபாவம் மாறட்டும். மனம் திரும்பாத சுபாவம் மாறட்டும். ஆண்டவரே, விட்டு கொடுக்க முடியாதவைகள் விட்டு கொடுக்கப்படட்டும். ஆண்டவரை இறங்கி, ஆண்டவரை மன்னிப்பு கேட்டு, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு சமாதானமாய் சந்தோஷமாய் கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாய் அவருடைய நாமத்தை வீணில் வழங்காதபடிக்கு, ஆண்டவருடைய நாமத்தை கெடுக்காதபடிக்கு, ஆண்டவருக்கு அவப்பெயரை உண்டாக்காதபடிக்கு பிரிவினைகள் மாறுவதாக. சொல்லுங்க, உங்க குடும்பத்தின் மேல இருக்கிற பிசாசினுடைய கிரியைகளை நீங்க அழிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்த காரியம் தடையா இருக்கிறதோ அதை உடைச்சு நாங்க குடும்பமா உமக்கு மகிமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க கூடாதபடி இருக்கிற குறைகள், தடைகள் எல்லாம் விலகணும். அப்படி சொல்லி கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க எங்க குடும்பத்தை பிளஸ் பண்ண முடியாதபடி, ஆசீர்வதிக்க முடியும். சத்தமா சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. எங்க குடும்ப தலை நீங்க தானே. கையை உயர்த்துங்க, சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க கூடாதபடி, எங்க குடும்பத்துல நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதபடி, எங்க குடும்பத்துல நீங்க உங்க மகிழ்ச்சி இருக்கக்கூடாதபடி இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கப்பட, மாற்றப்பட, நான் சரியாக வேண்டியதை சரியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீங்க எல்லாத்தையும் சரி பண்ண விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரப்பா. நான் விட்டு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், தாழ்மைப்படுறேன், கீழ்ப்படுகிறேன். சொல்லுங்க, கீழ்ப்படுகிறேன். மனைவியை நேசிக்க முடியாத குறைகள் இருந்தா மன்னிக்கிறேன். ஆண்டவரே, அவள் ஆண்டவரே சோத்திரம் பலவீனமான பாண்டமா இருக்கிறா, அப்படித்தான்ப்பா இருக்கிறா. ஆனாலும் நான் நேசிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் நான் நேசித்து அவளுடைய குறைகளை நினைக்காம நீங்க சொன்னதுக்காக உங்க வார்த்தையை கனப்படுத்துவேன். சொல்லுங்க. தன் மனைவியினிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஹல்லேலூயா. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நீங்க உங்க மனைவியை பகைச்சீங்கன்னா உங்களை நீங்களே பகைச்சு கடிச்சு துப்புறதுக்கு சமம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமை மாறட்டும். ஆண்டவரே, பெண்கள்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, என் கணவனுக்கு எந்த காரியத்துல நான் கீழ்ப்படிய முடியாம இருக்கிறனோ, உமக்குள்ள இருந்து, அப்படி சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நான் எதுல கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறனோ அந்த காரியத்தை எல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்க வசனத்துக்கு நான் பயப்படுறேன், உங்க வார்த்தைக்கு நான் பயப்படுறேன், அதன்படி நான் கீழ்ப்படிவேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள்ளதான் கீழ்ப்படிதல். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமா, உங்க கணவர் பிள்ளையார் கோயில கூப்பிடுவாரு, நீங்க போய் கீழ்ப்படிச்சு போக கூடாது. ஆமேன் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிதல்னா என்னன்னு புரிஞ்சுக்காங்க. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிதலை நான் வாஞ்சிக்கிறேன். நான் எந்த காரியத்துல கீழ்ப்படிஞ்சு போகணுமோ அதுல கீழ்ப்படிஞ்சு போகிறேன்ப்பா. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. சொல்லுங்க, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. எங்க குடும்பம் உங்களால ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கணும். உங்க நாமத்தை உயர்த்துகிற குடும்பமாய் இருக்கணும். உங்களுக்கு சாட்சியா இருக்கிற குடும்பமாய் இருக்கணும். சொல்லுங்களேன், எங்களை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க பிளஸ் பண்ண கூடாதபடி இருக்கிற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிறதும் எங்களை மேன்மையா வைக்கிறதும் தான் உங்களுக்கு விருப்பம். ஹல்லேலூயா. அது மாதிரி தனிப்பட்டு இருக்கிறவங்க, தனிமையா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு குடும்பத்தை, அந்த சூழ்நிலைமைய உண்டாக்கி தரணும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மனிதன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இருக்கிறது நல்லதே கிடையாதுன்னு சொல்லித்தான் ஏற்ற துணையை உண்டாக்குறீங்கப்பா, உண்டாக்குனீங்கப்பா, உண்டாக்கி தாங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒருத்தரும் தனிமையில் இருக்கக்கூடாது, குடும்பமா இல்லாம ஆண்டவரே அப்படிப்பட்ட சாபத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா.
தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடையும் வாசலையும்னா அவர் சுவரை ஏற்படுத்தல, குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லார் மேலும் தங்கட்டும். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.